Hi guys, I hope you all are doing well. This is Nada. இது என்னோட யூடியூப் சேனல் நதாஸ் டைரி. என்னோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏஸ் யூஷுவல் மாதிரி நான் யூனிவர்சிட்டி விலாக் ஒன்று தான் எடுத்திருக்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, எப்படி படிக்கணும், ஐ மீன் ஏஎல்ல என்ன படித்தா நாங்கள் லோயர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ ப்ரைவேட்டாகவும் நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் போடுற ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். முதலாவதான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்குமே தெரியும், நீங்கள் ஏஎல்ல என்ன ஸ்ட்ரீம் எடுத்தாலும், ஐ மீன் என்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து செஞ்சுருந்தாலும் நீங்கள் வந்து இந்த லோ ஃபேக்கல்ட்டிக்குள்ளே வரலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படியாவது லோயர் ஆகலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போ ஆர்ட்ஸ் செஞ்சவங்களாக இருந்தால், இல்லை அப்படின்னு சொன்னால் கொமர்ஸ் செய்கிறவங்களாக இருந்தால், இன்னும் ஆல்சோ நீங்கள் பயோவோ மெட்ஸோ செய்கிற ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஹையஸ்டான ஒரு Z ஸ்கோர் வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த லோ ஃபேக்கல்ட்டியை வந்து சூஸ் பண்ணலாம். ஐ மீன் கொழும்பில் இருக்கக்கூடிய இந்த லோ ஃபேக்கல்ட்டிக்குள்ளே நீங்கள் வரலாம். சரியா? முதலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கான இந்த என்ட்ரன்ஸ் எப்படி தீர்மானிக்கப்படும் அப்படின்னு சொன்னால், உங்களுடைய ஏஎல்ல நீங்கள் எடுக்கிற Z ஸ்கோர் அடிப்படையில் தான் தீர்மானிக்கப்படும். இப்போ நான் வந்து 2022ஆம் ஆண்டு வந்து ஏஎல் எழுதியிருந்தேன். ஸோ எனக்கான Z ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட 2 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? இல்லை அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு Z ஸ்கோரை பொறுத்து தான் என்ன செய்வாங்க, இந்த ஃபேக்கல்ட்டிக்குள்ளே வந்து என்டர் பண்ணுவாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ 1.9 இருக்கலாம், சில மாவட்டங்களில் வந்து 1.8 இருக்கலாம். அதாவது மாவட்டங்களையும் அவங்களுடைய கல்வி தகைமைகளையும் பொறுத்ததாக காணப்படும். சரியா? இப்போ நீங்கள் வந்து வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும், கட்டாயமான ஒரு ஹார்ட் ஒர்க் போடுற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கணும். இப்போ ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் எடுக்கலும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும், நல்லாவே வந்து 3 பாடங்களையும் நீங்கள் சூஸ் பண்ணுற 3 பாடங்களையும் கட்டாயமாக என்ன செய்யணும், ஸ்கோர் பண்ண பார்க்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் 90க்கு மேலே என்ன செய்யணும், புள்ளிகள் வந்து எடுக்கணும். அப்போ தான் என்ன செய்யலாம், உங்களுக்கு இந்த Z ஸ்கோரை வந்து அடையக்கூடியதாக இருக்கும். சரியா? இது வந்து முதலாவது விஷயம். நீங்கள் ஏஎல்ல 3 பாடங்களை சூஸ் பண்ணுவீங்களாக இருந்தால் அந்த 3 பாடங்களுக்கும் சமமான முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஒழுங்கான Z ஸ்கோரை வந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு இந்த பல்கலைக்கழகங்களுக்குள்ளே நுழைய முடியும். சரியா? ஆக உங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வழக்கறிஞராக வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கனவு இருந்தால் நீங்கள் உங்களுடைய ஏஎல்ல 3 பாடங்கள்லையும் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் முதலாவது விஷயம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் இந்த 3 பாடங்களையும் எப்படி சமமான முறையில் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய டைம் டேபிள் போடுற மெத்தட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். வீடியோஸ் வந்து செக் பண்ணாதவங்க கட்டாயமாக பார்த்துக்கோங்க. அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் என்ன அப்படின்னு சொன்ன பிள்ளைகள், நாங்கள் 3 பாடங்களுக்கும் எப்படி முக்கியத்துவம் கொடுத்து அந்த டைமை வந்து ஒதுக்கி நாங்கள் 3 பாடங்களையும் வந்து மேனேஜ் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதை வந்து கட்டாயமாக பாருங்கள். அதை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து வரும். ஆக நீங்கள் ஏஎல் படிக்கிறவங்களாக இருந்தால் கட்டாயமாக உங்களுடைய பாடங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் டேபிளை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே நான் கூற வர 2வது விஷயம். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து நான் பேசணும் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்மார்ட் ஒர்க் வர்சஸ் ஹார்ட் ஒர்க். சரியா? இதில் வந்து நிறைய பேர் இருப்பீங்க, நிறையவே வந்து எஃபர்ட் போட்டு படிக்கிறவங்களாக இருப்பீங்க. ஆனாலும் புள்ளிகள் வந்து என்ன செய்யும், உங்களுக்கு குறைவாக வரும் இல்லையா? ஏன் அப்படின்னு சொன்னால், நல்லா படிக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு வந்து மிக முக்கியமான விடயங்களை மட்டும்தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கொள்கிறாங்க. இதுதான் எப்படி சொல்கிறது, ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸுக்கும் ஹார்ட் ஒர்க்கர்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட். அவங்க வந்து எப்படித்தான் எஃபர்ட் போட்டு படித்தாலும் அவங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 3 மணி நேரம் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 60 மார்க்ஸ் தான் வருது அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு அரை மணி நேரம் படித்து என்ன செஞ்சிடுவாங்க, 80-85 புள்ளிகளை வந்து எடுத்துக்கொள்ளுவாங்க. ஆக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், எக்ஸாமுக்கு எது வரும் எது வராது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரித்தறியக்கூடிய ஒரு திறமை உங்கள்கிட்ட இருக்கணும். அது எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கண்டினியூஸாக படிக்கிற நேரமும் அதே நேரம்
பாஸ் பேப்பரை வந்து கண்டினியூவாக செய்கின்ற பொழுது தான் உங்களுக்கு என்ன செய்யும், அந்த ஒரு அறிவு ஒன்று வரும். நீங்கள் வந்து எந்த சேர்மாரோட எதிர்பார்க்கை வினாக்களும் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த அவசியமுமே இல்லை. உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் படித்து எல்லா பாஸ் பேப்பரையும் வந்து முறையாக செஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கே என்ன செஞ்சிடும் அப்படின்னா, இந்த கேள்விதான் இந்த முறை வரப்போகுது அப்படின்னு சொல்லி எந்த பாடமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, புவியியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்தாலும் சரி, சிவிலைசேஷன் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலுமே அந்த ஒரு அறிவு உங்களுக்கு வந்துடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பேப்பர் மிகவும் இலகுவானதாக கட்டமைக்கப்பட்டதாக நீங்கள் என்ன செய்யலாம், விடை எழுதி கொள்ளலாம். ஓகேவா? இந்த 3 டிப்ஸையும் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஏஎல் காலங்களில் ஃபாலோ பண்ணுங்கள், கட்டாயமாக சக்ஸஸ் ஆக இருக்கும். ஸோ கைஸ், இன்றைக்கான vlog இவ்வளவும் தான். இன்னொரு vlogோட நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ.